ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வீட்ல கொடுக்கும் போதே ஃபன்னா இந்த கேம் ஆடுங்க, நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுத்தா இவனுங்க அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டேங்கிறானுங்க. பிக் பாஸ் சொல்லும் போதே நான் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்களே வெளியே வந்து கேம் ஆடுறது அந்த கேமையா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஓகேவா? ஆனா அதை இவனுக்கு யாரும் காதுல வாங்காம இவனெல்லாம் ஒரு ரூல்ஸை போட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்னே தெரியல. அதுலயும் இந்த குக்கிங் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, வெரி வெரி ஒஸ்ட். முக்கியமா சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா வந்து இந்த காய்கறி கட் பண்ற அந்த பேட் ஒன்று வச்சிருந்தாங்களே, அதுல வந்து பின்னாடி எழுதுறாங்க இது வந்து க்ளோஸ்டு, அதாவது இந்த க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க, கிச்சன் க்ளோஸ்டா. ஓகேவா? அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து மெனு எழுதுவாங்களாம், டீ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெனு எழுதி வைப்பாங்களாம். அது மட்டும் தான் இவங்க வந்து கேட்கணுமா. இது என்னங்க கேம்? பிக் பாஸ் என்ன சொன்னாரு, ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து யார் வந்து, அதாவது மத்த டீம்ல இருந்து யார் வந்து உங்ககிட்ட எது கேட்டாலும் நீங்க செஞ்சு தரணும். ஓகேவா? க்ளோஸ்ட் எல்லாம் கிடையாது, 24 hours ஒர்க் இருக்கு. பிக் பாஸ் எப்ப நிறுத்துன்றாரோ அது வரைக்கும் இங்க டாஸ்க் செய்யணும். அதான் அவங்க வேலை. அதை விட்டுட்டு அவங்க க்ளோஸ்ட் போர்டுன்னு வச்சாங்களே, அதை பார்த்து காண்டான எஃப்ஜே என்ன பண்ணிட்டானா, அவன் வந்து அந்த பேஸ்கெட் ஒன்று இருந்ததுல அதை வந்து குப்புற படுக்க போட்டு அதுல வந்து மெயின்டெனன்ஸ் பிரேக்னு சொல்லிட்டு அதுல எழுதி வைக்கிறான். ஓகேவா? இதுல என்ன நடக்குது பாத்தீங்களா, கிச்சன் வந்து க்ளோஸ் பண்றாங்களாம், இங்க பாத்ரூம்ல வந்து போக முடியாது, மெயின்டெனன்ஸ் பிரேக். அவங்க வந்து வேலை செய்யறதுனால மெயின்டெனன்ஸ் பிரேக். இப்படி இருந்தா அப்புறமேட்டு எங்க இந்த கேம் ஆடுவீங்க? இப்பயே வந்து உங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படிதான் வந்து சண்டை எடுத்துட்டு போக ஆரம்பிப்பீங்க. ஸ்டார்டிங் இப்படிதான் இருக்கும், போக போக பெருசா வெடிக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. இது முக்கியமான காரணம் யாருன்னா சாண்ட்ரா அவர்கள் தான். இவங்க என்ன பண்றாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு டீ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஐயோ நம்மளால முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு பெட்ரூம்ல படுத்துறாங்க. உடனே வந்து நம்ம அந்த இவங்களா இருக்காங்க, கிளீனிங் டீம்லாம் இருக்காங்களா, அவங்களாம் போயிட்டு அவங்களை கை கால் அமுத்தி விட சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் நடந்துட்டு இருந்தது, வேற ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி நம்ம விஜய் பார்வதி அவர்கள சொல்லி ஆகணும். விஜய் பார்வதி வேலையே செய்யல. விஜய் பார்வதி கிட்ட அமித் பார்கவ் வந்து கெஞ்சிட்டு இருக்காப்ல, எனக்கு டீ போட்டு கொடுங்க டீ போட்டு கொடுங்கன்ட்டு அரை மணி நேரமா கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவன் வரவே இல்லை. நம்ம கமுருதினை வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கமுருதினை வந்து அவங்க காலுக்கு வந்து நெயில் பாலிஷ் வச்சு விடணுமா. அதாவது நீங்களாம் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆனா மத்தவங்க யாரையும் ஸ்கோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றீங்க பாத்தியா, அதுதான் தவறான செயல். ஓகேவா? கனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, பாத்ரூம் டீம் இருக்குல்ல, பாத்ரூம் டீம்ல போயிட்டு கானா வினோத் ஏதோ எழுதி வச்சிருந்தாரு போல, அதான் பாட்டு ஏதோ எழுதி வச்சிருந்தாரு போல, அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கானா வினோத் என்ன பண்ணிருக்காரு, அவங்க அந்த க்ளோஸ்டு போர்ட்ல வச்சிருந்தாங்களே, அந்த போர்டு எடுத்து இவரு ஒலிக்க வச்சிட்டாரு. ஓகேவா? இதனால நம்ம சாண்ட்ரா அவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது உங்களுக்கு யார்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து பிரச்சனை இருக்கும், அவங்க கிட்ட போய் மட்டும் கோவத்தை காமிங்க, என்கிட்ட எல்லாம் கோவத்தை காமிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் அவங்க கோவப்படுறத பார்க்க முடிஞ்சது. எதுக்குன்னா, சாண்ட்ரா தான் அந்த போர்டை வந்து கிரியேட் பண்ணாங்களாம். அது அவங்களே ஒத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் அந்த போர்ட்ல வந்து எழுதி வச்சேன், வேற யாரும் வைக்கல, நீங்க எத்தனை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னா, உங்க கிச்சன் டீம்ல இருந்து தாங்க ஒருத்தர் வந்து என்னோட பேப்பர் எடுத்துன்னு போனாங்க, அந்த பேப்பர் எடுத்து வந்து கொடுக்க சொல்லுங்க, நான் அந்த போர்டு எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவர் சொல்றது நியாயம் தானே? அதுக்கப்புறமேட்டு நம்ம கனி அவர்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாட சொன்னாங்க போல. உடனே கானா வினோத் வந்து என் மேல நீங்க பாட்டு பாடுங்க, அப்புறமேட்டு நான் உங்க மேல பாட்டு பாடுன்ற மாதிரி அவர் ஒரு டக்லைஃப் கொடுத்தாப்ல. அதுக்கப்புறம் அவங்க அந்த போர்டை கொடுத்துட்டாங்க, இவர் அந்த பேப்பர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. இவங்க வந்து இந்த கேமை குழி தோண்டி புதைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த கிச்சன் டீம். நான் அந்த இதுலயே பார்த்தல, ப்ரோமோலயே பார்த்தல, கிச்சன் டீமுக்கு எல்லாரும் எதுக்கு ஒரே ஒரு அந்த பாயிண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னு இப்பதான் புரியுது. அந்த அளவுக்கு பண்றாங்க. இந்த வீட்டுல எந்த வேலையை செய்ய சொன்னாலும் எப்பா நம்மளால முடியாதுன்றாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு 5 பேர் இருக்கீங்களா, அந்த 5 பேர்ல 3 பேர் வேலை செய்யுங்க, 2 பேர் போயிட்டு அந்த ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுப்பீங்க, அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த 2 பேர் வந்து வேலை செய்யுங்க, மறுபடியும் மீதி அந்த வேலை செஞ்சாங்களா ஃபர்ஸ்ட் அவங்கள தூக்கின்னு போயிட்டு அந்த டாஸ்க பண்ண வைங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஷஃபிள் பண்ணி விளையாடுங்க. நீங்க ஏன் வந்து ஒருத்தர் மட்டுமே வந்து அந்த இது பண்ற மாதிரி, அந்த ஒருத்தர் மட்டுமே அந்த கிரெடிட் ஃபுல்லா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அது புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்து போயிட்டு இருக்கு மக்களே. அதனால இந்த கேம் வந்து சுவாரஸ்யமாவே இல்ல. ஏன்னா நிறைய சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த சாண்ட்ரா சொன்னாங்களே அந்த ப்ரோமோல, இது ஃபன் சபரி, இது ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா சொன்னாங்களே, அதுதான் இது ஃபன்னா. இவங்களுக்கு வன்மத்தை ஃபுல்லா கக்கிட்டு ஃபன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இதுல பிரஜன் அவர்கள் என்ன பண்றாருன்னே தெரியல. அவர் பண்டாடி பின்னாடியே சுத்திட்டு இருக்காப்ல. அந்த போர்டு எத்தனை நம்பர் கானா வினோத் அப்படின்ற மாதிரி அங்க வந்து சைகை காமிக்கிறாப்ல. அவரை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கேம் ஆடியா, தனியா இண்டிவிஜுவலா கேம் ஆடியா, அதனால அவங்க 2 பேரும் பிரிச்சு போட்டிருக்காங்க. நீ வந்து கிளீனிங் டீம்ல இருக்க, ஓகேவா, அவங்க வந்து கிச்சன் டீம்ல இருக்காங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு போயிட்டு மாத்தி இது பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க? புரிய மாட்டேங்குது. சரி ஓகே மக்களே, நம்மளுக்கு ஒன்றும் புரியல மக்களே, இவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இந்த டாஸ்க் வந்து ரொம்ப போரா போயிட்டு இருக்கு. லைவ்ல பார்த்த வரைக்கும் தூக்கம் தான் வருது. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு எதனா ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுன்னா அப்ப நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். பாய், டேக் கேர்.